ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. 2 தக்காளி, கருவாடு சுடுதண்ணியில் 10 நிமிஷம் ஊற போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக பூண்டு ஒரு 10 பல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பூண்டு பல், 2 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். பூண்டு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு கருவாடில் வந்து உப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த கருவாடில் வந்து நம்மளுக்கு உப்பு கம்மியாக தான் இருந்தது. அதனால் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான சமயங்களில் மூடி போட்டு வதக்கிக்கோங்க. ஓரளவு நல்லா மசிய வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி பொடியாக அதையும் கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். பொடியாக கட் பண்ணிக்கோங்க தக்காளியை. ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுருங்க. தக்காளி ஓரளவு நல்லா வதங்கி சுண்டி வரட்டும். தக்காளி நல்லா மசிய வெந்ததுக்கப்புறமா மசாலா எடுத்து வச்சுருக்கோம். மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் நல்லா மூடி போட்டு இதையும் அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி வேக வச்சுருங்க. ஓரளவு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வந்து வதக்கியாச்சு. நம்ம வதக்குனதுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க கருவாடை வந்து இதில் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சு கழுவுன கருவாடு இது. எந்த கருவாடு வேணும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து நெத்திலி மீன் கருவாடு வந்து எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. கருவாடில் எப்போதுமே உப்பு இருக்கும். எந்தளவு வேணுமோ அந்தளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கருவாடு வேகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் போல் வேக விட்டுருங்க. நல்லா பெரிய துண்டு கருவாடெலாம் போட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கருவாடுக்கு எந்தளவு தண்ணி வேணுமோ தொக்குக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம், சைடிஷாகவும் சாப்பிட்லாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்ச அளவு ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா ரெடி ஆயிரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. கருவாடு வந்து தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.